கடவுளுக்கேற்றும் எல்விளக்கை நம்முடைய தீப்பொட்டியால் தான் ஏற்ற வேண்டும். இது சாமான்யமாக நாம் காணும் பழக்கவழக்கம் மட்டுமல்ல. அதில் மிக முக்கியமான ஆன்மீக கருத்தும் சக்தி சார்ந்த உளவியல் விளக்கமும் இருக்கிறது. ஒவ்வொரு தீப்பொட்டி ஒரு தனிப்பட்ட சக்தி. நாம் எல்விளக்கை எரிக்கும் போது நம்முடைய தீப்பொட்டியில் இருந்து வரும் தீயில் நம்முடைய பிரார்த்தனை, நம் மனசாட்சி, நம் சக்தி இருக்கிறது. அதனால்தான் அந்த தீயை நாம் ஒரே நம் மனதுடன் தேவைக்கு அர்ப்பணிக்கிறோம். 2. மற்ற விளக்கிலிருந்து பற்ற வைக்கக்கூடாது என்பதன் உண்மை. மற்ற விளக்கில் இருந்து தீயை எடுத்து எல்விளக்கை ஏற்றுவது என்பது மற்றவரது பிரார்த்தனையை நம்முடையதாக மாற்றுவது போலாகிவிடும். அது நேர்மையற்றதும் மனநிலை பிளவுபடும் செயலாகவும் கருதப்படுகிறது. 3. ஆன்மீக சமநிலை. ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் தனிப்பட்ட ஆன்மீக பயணம் இருக்கிறது. அதனால் எல்விளக்கை நாம் தொடங்கும் தீயில் நம் சிந்தனை, நம் சக்தி கலந்து இருக்க வேண்டும். மற்றவங்க தீயில் நம் ஆன்மீகம் இருப்பதில்லை. 4. நம் மனநோக்கம் பிரதானம். எவ்வளவு சிறிய காரியமாக இருந்தாலும் அதில் உள்ள நோக்கம்தான் முக்கியம். தீப்பொட்டியால் தீ ஏற்றி தெய்வத்தின் முன் பிரார்த்திக்கும் போது அந்த ஒளி நம்மை சார்ந்த ஒளியாகவே இருக்கும்.